ஒரு பெரிமெனோபாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, மெனோபாஸ்க்கு முந்தின ஒரு காலகட்டம். இது பெரும்பாலும் இந்திய பெண்களுக்கு எந்த வயதில் தொடங்குகிறது? மெனோபாஸ்ங்கிறது முதல்ல ஒரு 50 வயசு ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். அது கூட ஒரு வருஷம் வரலைன்னா நின்றுடுங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த பெரிமெனோபாஸ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி சுச்சுவேஷன். ஏன்னா இது 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீடிக்கலாம். மெனோபாஸ் ஆறதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ், அதாவது 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீடிக்கலாம். என்ன பண்ணும் அப்போ? அந்த டைம்ல வந்து பீரியட்ஸோட ரெகுலாரிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு போன் ஹெல்த் குறையலாம். சீக்கிரமா முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், அடிக்கடி அப்டமன் பெயின், அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பிரெஸ்ட் பெயின், டெண்டர்னஸ், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். பட் எல்லாம் மைனராக இருக்கிறதுனால, மேஜராக அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணாததுனால அதை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு சேஞ்சஸ் இல்லைன்னு. பீரியட் இரெகுலாரிட்டியும் தொடங்க ஆரம்பிக்கலாம். பட் அது அவங்கள குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க அதை வந்து செக் பண்ணிக்கிறது இல்லை. அண்ட் அது 10 வருஷமாக இருக்கும்போது, அதோட எக்ஸ்டென்ட் 10 இயர்ஸ் இருக்கும்போது, அதை இது இப்படி தான், இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றது ஜென்ரல் பப்ளிக்கும் வந்து இந்த ஏஜில் இப்படி ஆகிடும், இப்படி தான் உங்களுக்கு இருக்கும், யூ ஜஸ்ட் கோ த்ரூ, நீங்கள் மற்ற ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, வீட்டில் டென்ஷன் ஆகாதீங்க, இப்படி தான் எல்லாரும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களே தவிர, நீங்கள் ஒரு கரெக்டான அப்ரோச் போய் பாருங்க அப்படின்ற அவேர்னஸ் தான் நம்ம